வீடியோவில் திருக்குறள் பார்ட் 2 பார்க்கலாம். நேற்று வந்து திருக்குறளில் வந்து பார்ட் 1 6th 7th வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து வீடியோ எவ்வளோ லென்த் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருக்குறள் பார்க்கலாம். அதாவது 6th 8th 9th 10th திருக்குறள் பார்க்கலாம். முடிஞ்சால் 11th 12th ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா அது தனியாக 11th 12th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்ந்து டிஸ்கஷனில் போடலாம். இது வீடியோ லென்த்தை பொறுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 8th ஸ்டாண்டர்டில் நடுவு நிலைமை தக்கர் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் தான் அறியப்படுது. தக்கர் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சமன் செய்து சீதூக்கின் கோல் போல அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருளின் எடையை வந்து துலாக்கோல் வந்து சரியாக காட்டும். அதுபோல நடு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகு ஆகும். இந்த குறள் பயின்றுவிட்டிருக்கிற அணி வந்து ஓமை அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருளின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். இந்த குறள் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி. அடுத்தது வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலிதோல் போர்த்த மொய்தற்று. அது வழியின் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலிதோல் போர்த்து மெய்தற்று அப்படின்னா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் வந்து மேற்கொண்ட வலிய தவங்கோலம் வந்து எப்படின்னா புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு போலது. புலியின் தோலை போட்டுக்கொண்ட பசு போலது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த பாடல் வழியில பயின்று வர அணி வந்து என்ன அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி. இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி. குறள் கனை கொடியது யாழ் கொடியது செவ்வியதாங்கும் அன்ன வினைபடு பாலால் கொளல். கனை கொடியது யாழ் கொடியது செவ்வியதாங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையாக இருக்கிறது. அதுபோல மக்களின் பண்பு அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செய்கையால் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணக்கூடாது. வெளித்தோற்றம் வந்து கரடு முருடா இருந்தாலும் அதற்குள்ள உள்ள நற்பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த குறள் மூலமா வள்ளுவர் விளக்கி இருக்காரு. அடுத்த குறள் பார்க்கலாம். கல்லாமை கீழே உலார் என்னும் மாத்திரையார் அல்லாமல் பயவா கல்லார் அணையார் கல்லாதவர். உலார் என்னும் மாத்திரையார் அல்லல் பயவா கல்லார் அணையார் கல்லாதவர். கல்லாதவர் வந்து பயனில்லாத களர் நிலம் போன்றவர். கல்லாதவர் வந்து என்ன அப்படின்னா பயனில்லாத களர் நிலம் போன்றவர். அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத தவிர வேற எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. கல்லார் என்பவர் வந்து களர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேற எந்த பயனுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது விலங்கோடு மக்கள் அணையார் இளங்குநூர் கற்றோரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையார் இளங்குநூர் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னா கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டுக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா அப்படின்னா கல்லாதவரை வந்து விலங்கோடு ஒப்பிட்டு சொல்றாரு. அடுத்தது குற்றங்கடிதல். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தார் போல கெடும். வருமுன் காவாதார் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எரியின் முன் வைத்தார் போல கெடும். சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை வந்து நெருப்பின் அருகே வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. நெருப்பின் அருகே வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதுல வந்து ஓமை அணி பயின்று வந்திருக்கு. அதாவது போல அப்படிங்கிற ஓமை அணி வந்திருக்கு. பழி வரும் முன் சிந்தித்து தம்மை காத்துக்கொள்ளாரோட வாழ்க்கை வந்து நெருப்பின் அருகே வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போல அழிந்து போகும். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தார் போல கெடும். அடுத்தது தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கின் பின் எக்குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னா தலைவன் வந்து முதல்ல நம்மளோட குற்றத்தை கண்டு நீக்கி அதுக்கப்புறம் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு எந்த பழியும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. முதல் நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை ஆராய்ந்து அதை சரி செஞ்சுட்டு தான் மற்றவங்க கிட்ட குற்றத்தை காணணும். இல்லைன்னா அதனால நமக்கும் பழி வரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தொடங்கணும். அது தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து இகழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அடுத்தது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவா ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் வந்து கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்படுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறள்ல எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிது மொழித அணி வந்து இந்த குறள்ல வந்து பயின்று வந்திருக்கு. பிரிது மொழித அணி வந்து இந்த குறள்ல பயின்று வந்திருக்கு. ஓகே. இந்த இதோட வந்து இந்த குறள் முடிஞ்சிச்சு.
அடுத்து புக் பேக் பார்க்கலாம். புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது என்ன அப்படின்னா நடுநிலைமை. நடுநிலைமையை வந்து எதனால் அறியலாம் அப்படின்னாலும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கள நிலத்துக்கு ஒப்பானவர் யாரு அப்படின்னா கல்லாதவர் தான் வந்து பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள். வல்லுருவம் என்பதை பிரித்தெழுதுனா என்னன்னா வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவங்கிறத பிரித்தெழுதுனா வன்மை கூட்டல் உருவம். நெடுந்தேரை வந்து சேர்த்தெழுதுனா நெடுந்தேர் இந்து வருது. மை கேட்டு இந்த இடத்துல இந்து வருது. நெடுந்தேர். வருமுன் என தொடங்கும் திருக்குறள் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா ஓமை அணி தான் வந்திருக்கு. அடுத்தது திருக்குறளை சீர்பிடித்து எழுதுக. தக்கர் தகவிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தக்கர் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடுத்தது தொடங்கற்க எவ்வினையும் மெல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது அப்படின்னா தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது அப்படின்னு சொல்லி இப்படி பிரிச்சிருக்கணும். இதான் சரியான சீர்பிரிப்பு. அடுத்தது வழியில் நிலைமையாம் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் டேஸ் மெய்தற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வலிமின் நிலைமையான வல்லுருவம் பெற்ற புலியின்தோல் போர்த்து மெய்ந்தற்று இதான் சரியான விடை. அடுத்தது விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நீர் கற்றாரோடு ஏனையவர். இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. யாழ்கோடு அன்ன கோளல் கனை கொடியது வினைபடு பாலால் செவ்வியது ஆகும். அதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தானா கனை கொடியது யாழ்கொடியது செவ்வியது அங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். இதான் வந்து சரியான குறள். கனை கொடியது யாழ்கொடியது செவ்வியது அங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். இதான் வந்து சரியான குறள். அடுத்தது திருக்குறள் 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 பருவம் 2ல வந்து தெரிந்து விளையாடல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்ந்த உணர்ந்து செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் அறிந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவன் செய்து முடிப்பார் அப்படின்னு ஆராய்ந்து அச்செயலை வந்து அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது செங்கோன்மை அப்படின்னா தவறாமல் நீதி தவறாமல் இருக்கிறதா என்ன அப்படின்னா செங்கோன்மை. நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் இருக்கிறதா செங்கோன்மை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே ஆட்சி ஆகும். அதாவது எதையுமே வந்து நல்லா ஆராய்ந்துட்டு ஒரு பக்கம் சாயாத நடுவு நிலைமையால நின்று ஆட்சி செய்வதே சிறந்த ஆட்சியாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்த குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டம் செய்யின். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். அவரை வந்து அவரது குற்றமற்ற ஆட்சியே வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது தாங்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஓதாங்கு ஒருப்பது வேந்து. தாங்காங்கும் நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஓந்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை வந்து முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பதே அரசரோட கடமை. ஒருவர் செய்த குற்றத்தை வந்து முறையா ஆராய்ந்து அவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத மாதிரி தண்டிப்பதுதான் என்னன்னா அரசரோட கடமை. அடுத்த குறள் இறைக்கடியான் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். இறைக்கடியான் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். நம் அரசர் வந்து கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் வந்து தன் வாழ்நாள் வந்து குறைந்து அழிவார். அதாவது நம்ம அரசர் வந்து என்ன இவ்வளவு கொடுமைக்காரரே இருக்கிறாரே அப்படின்னு மக்கள் சொன்னாவே வந்து அரசரோட வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவாரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது அவை அறிதல். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் வந்து தன் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் வந்து எதை அறிந்து பேச வேண்டும் அப்படின்னா தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அடுத்தது கற்றறிந்தார் கல்வி விளக்கும் கசரட சொல் தெரிதல் வல்லர் அகத்து. கற்றறிந்தார் கல்வி விளக்கும் கசரட சொல் தெரிதல் வல்லர் அகத்து.
சொற்களை ஆராயவும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது பல நூல் கற்றவரோட கல்வி வந்து பெருமை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்வளம். கெட்டார் பிணிக்கு தகைவாய் கேளாரும் வெற்ப மொழிவதாம் சொல். கெட்டார் பிணிக்கு தகவாய் கேளாரும் வெற்ப மொழிவதாம் சொல் அப்படின்னா கேட்பவரையும் தன்வயப்படுத்தும் கேளாதவரையும் கேட்க தூண்டுறதா என்னன்னா சிறந்த சொல்லாற்றின் இயல்பு. சிறந்த சொல்லாற்றோட இயல்பு என்ன? கேட்பவரையும் தன் வகைப்படுத்தணும், கேளாதவரையும் கேட்க தூண்டுறதா சிறந்த சொல்லாற்றோட இயல்பு ஆகும். அடுத்தது கற்றறிந்தார் கல்வி விளக்கும் கசரட சொல் தெரிதல் வள்ளல் அகத்து. கற்றறிந்தார் கல்வி விளக்கும் கசரட சொல் தெரிதல் வள்ளல் அகத்து அப்படின்னா சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில பேசும்பொழுது தான் பல நூலை கற்றவரின் கல்வியை பெருமையை அடைய செய்யற வகையில பேசணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. படை செருக்கு. 8th term படை செருக்கு. காண முயல் எய்த அம்பின் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அம்பின் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னா காட்டு முயலை வீழ்த்த அம்பினை எய்வதை விட யானையை குறிவைத்து தவறிய வேலை எய்ந்தவரே பெருமை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது காட்டு முயலை வீழ்த்த அம்பினை ஏந்துவதை விட யானையை குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவதே பெருமை தரும். பெரிய முயற்சியே தான் எப்பவும் பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. அடுத்த குறள் பேராண்மை என்பது தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராமை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பது தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று வராம பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை ஆண்மையின் கூர்மை என்பர் அப்படின்னு சொல்றாரு. ஆண்மையின் கூர்மை அப்படின்னா என்னது? துன்பம் வரும்போது பகைவருக்கே உதவி செய்யறதா ஆண்மையோட கூர்மை. அடுத்தது நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையார் நட்பு வந்து பழக பழக இன்பம் தரும். நல்ல படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையார் நட்பு வந்து பழக பழக இன்பம் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை அணி. அடுத்த குறள் நகுதல் பொருள்றண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்த பொருட்டு. நகுதல் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேல் சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு வந்து சிரித்து பேசு மகிழ்வதற்கு மட்டும் உரியது அண்டு. நண்பர் வந்து தவறு செய்யும் போது அவரை கண்டித்து திருத்த வேண்டும். நண்பர் வந்து தவறு செய்யும் போது அவரை கண்டித்து திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள் வந்து நட்பு ஆராய்தல். 5 கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாயும் துயரம் தரும். அதாவது 5 கொள்ளாதவான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். தான் சாயாம ஒருத்தருமோட நம்ம நட்பு கொண்டுட்டோம் அப்படின்னா, ஒருத்தரை பத்தி தெரியாம அவங்க கூட நட்பு கொண்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலமா வர நட்பு சாகர வரைக்கும் துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு. சாகர வரையில் துன்பம் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது 6வது குறள் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னா நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துன்பத்தினாலே நமது நண்பர்கள் வந்து உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும். நமக்கு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு யாரு உதவி செய்யறா, நம்ம கூட யாரு வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது சுருக்கத்தான் வேண்டும் பணிதல் சிறிது சுருக்கத்து வேண்டும் உயர்வு. மானம் அப்படின்னா சுருக்கத்தான் வேண்டும் பணிதல் சிறிது சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா பணிவுடன் இருக்கும். செல்வம் மிக காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்துல ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வறுமை வந்த காலத்துல ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்த குறள் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணையா செய்யின். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணையா செய்யின். மலையளவு பெருமை உடையவராய் இருந்தாலும் குன்றின் மலையளவு தவறு செய்தாலும் அவரோட பெருமை அறிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. மலையளவு பெரியதாய் உடையவராய் இருந்தாலும் குன்றிய அளவு தவறு செய்தாலும் அவர் பெருமை அழிந்து விடும் என்று சொல்லுகிறார். அடுத்தது பண்புடைமை. பண்புடைமை பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்பு மாய்வது மண்.
பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மாண்பு மாய்வது மண். அப்படின்னா பண்புடையவர் வந்து சான்றோர் வழியில நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்குகிறதே, இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்து இருக்கும். பண்புடையார் வந்து சான்றோர் வழியில் நடக்கிறதுனாலதான் இவ்வுலகம் இயங்கிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்நேரம் மண்ணுக்குள் போயிருக்கும் அப்படின்னு எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீம் தாள் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் காணப்படும் பால் வந்து திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவனிடம் பெற்ற பெருஞ்செல்வம் யாரும் பயனின்றி அழியும். எதுவுமே என்னன்னா ஓமை அணி வரதான் வரும். ஏன்னா தூய்மையற்ற பாத்திரத்தோடையும் நம்ம நற்பண்பையோடையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதனால இந்த குறள்ல வந்து ஓமை அணி வந்திருக்கு. ஆண்மையின் கூர்மை என்ன அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்திலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வறுமை வந்த காலத்திலும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய கூட்டல் செல்வம். ஊராண்மை அப்படிங்கிறத வந்து பிரித்தோம் அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. ஊராமை அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து அற்று, திரிந்து பிளஸ் அற்று அப்படின்னா திரிந்தற்று, அற்றுங்கிறது தற்று அப்படின்னு மாறுது. அடுத்தது இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, பெருமையை அளிப்பது. குன்றுமணி அளவு தவறு செய்தாலும் பெருமையை அளிப்பது. பணிவு கொள்ளம் வரும் காலம் எது அப்படின்னா பெருக்கத்தில் வேண்டும், அதான் செல்வம் மிகுந்த காலத்திலும். ஆப்ஷன் 4. பயனின்றி அழிவது என்ன அப்படின்னா நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம். ஆப்ஷன் 1. தருவது பண்புடைய நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமல்ல, பெருமையை அளிப்பது என்னன்னா குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் என்ன அப்படின்னா செல்வம் மிகுந்த காலத்திலும் பணிவா இருக்கணும். பயனின்றி அழிவது நட்பில்லாதவர் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து பயனின்றி அழியும். அரசரை வந்து அவர் குற்றமற்ற ஆட்சியை காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பு உடையவர் வந்து தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் வந்து தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து செயல்பட வேண்டும். கண் ஓடாது அப்படிங்கிற சொல்ல வந்து பிரிச்சோம் அப்படின்னா கண் பிளஸ் ஓடாது அப்படின்னு வரும். கசடட அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா கசடு பிளஸ் அற. என்றாய்ந்து அப்படிங்கிறது வந்து என்றாய்ந்து அப்படின்னு வருது. என்று கூட்டல் ஆய்ந்து அப்படிங்கிறது வந்து என்றாய்ந்து அப்படின்னு மாறுது. பின்வரும் நிகழ்வுகளை பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடு. பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. தலைமை ஆசிரியர் வந்து செலியன் மாணவர் தலைவராக இருக்கிறார். ஆனால் இது கலைக்குழு தலைவர் பதவி. நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறையிலுமே வந்து ஆர்வமுள்ள ஒருவரே வந்து இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் இந்த நிகழ்வுக்கு ஏற்ற சரியான குறள். 9th ஸ்டாண்டர்ட் திருக்குறள். பொறை உடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரையும் பொறுத்து கொள்வதே சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த பாடல்ல பணிந்து வர்ற அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. இந்த இடத்துல போல அப்படின்னு வரும், நிலம் போல, அதனால இது ஓமை அணி. திறனல்லா தற்பிறர் செய்யினும் நூனூந்து தற்பிறர் செய்யினும் நூனூந்து அறனல்லாத செய்யாமை நல்லது அப்படின்னு சொல்றாரு. பிறருக்கு வந்து தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் வந்து அவருக்கு நம்ம அறமல்லாத செயலை வந்து செய்யக்கூடாது. பிறர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம திருப்பி அவருக்கு மீண்டும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தம் தகுதியால் வென்று விடல். அதாவது பொறாமையினால ரொம்ப நமக்கு துன்பம் செய்தவரையும் நம்மளோட பொறுமையால அவங்கள வெல்ல வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பொறாமையால் ரொம்ப நமக்கு துன்பம் செய்தாலும் நம்முடைய பொறுமையால் அவரை வெல்ல வேண்டும். அடுத்த அதிகாரம் தீவினை அச்சம். தீயவை தீய பயத்தால் தீயவை ஆயினும் அஞ்சப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தீமை அப்படிங்கிறது வந்து தீய விட ரொம்ப கொடியது. தீமை வந்து ரொம்ப தீயதை நம்மளுக்கு தரதால அது தீய விட கொடியது அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை செய்யறக்கே நாம அஞ்ச வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது மருந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மருந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மருந்தும் கூட பிறருக்கு வந்து கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைத்தோம் அப்படின்னா நினைத்தவருக்கே கேடு செய்ய அறம் நினைக்குமாமா. மறந்தவருக்கு ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கேடு செய்ய
அறம் நினைக்கும். அடுத்த குறள். கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் எல்லாம் சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேள்வி செல்வம் ஆகும். செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது வந்து பிற வழியில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. பிற வழியில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது எது அப்படின்னு கேட்டா கேள்வி செல்வம். இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதாவது ஒரே சொல்லே திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு தாட்டி ஒவ்வொரு பொருளை விளக்குறதா என்ன சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது. எனைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும். எனைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும். எவ்வளவு சிறியதானாலும் நல்லவற்றையே கேட்டால் கேட்ட அளவிற்கு பெருமை உண்டாகும். சின்னதா இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கேட்டிருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நுணங்கிய கேள்வியார் அல்ல வணங்கிய வாயினார் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி இல்லாதவர்கள் வந்து அடக்கமான சொற்களை பேசுவது அறிவு. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் வந்து அடக்கமான சொற்களை பேசுவது அரிது அப்படின்னு சொல்றாரு. செவி சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வலியினும் என. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வலியினும் என அப்படின்னா கேட்பதன் சுவையை உணராத மக்கள் வந்து நாவின் சுவையை மட்டும் உணர்ந்தால் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கறாரு. அதாவது கேள்வி செல்வம் ஒருத்தர்கிட்ட கேட்டு கத்துக்கிறதுல வந்து இன்பம் தெரியாதவங்க வந்து சாப்பிட்றதுல வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வள்ளுவர் வந்து இங்க திட்டுறாரு. அடுத்தது. தெரிந்து கொள்ளல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவர் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றை மிகுதியாக கொண்டு அவரை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த குறளும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறதும் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பார்க்கலாம். அடுத்தது 11வது குறள். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னா ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரோட செயலை ஆராய்ந்தறியும் உரைக்கல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னு. அடுத்தது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருத்தனை தேர்வு செய்தோம்னா அந்த தேர்வு வந்து நம்மளுக்கு அவரை பற்றி ஐயப்படுதும் தீராத துன்பத்தை தரும். இப்ப ஒருத்தரை பத்தி தெரியாம வேலைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவரை பத்தி ஐயோ இவன் நல்ல ஆளோ இல்ல போயிருவானோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து தீராத துன்பத்தை நம்மளுக்கு தரும். அதுதான் எடுக்கும் போதே நல்லா வேலைக்கு ஆளை எடுத்துட்டாங்கன்னா ஓகே இவன் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு தோணும். அதுக்காக. அடுத்தது. ஒற்றாடல். ஒற்றறிந்து தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றனால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றொன்றி தந்த பொருளை வந்து மற்றொரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளணுமாமா. ஒற்றவர் ஒரு சொன்ன செய்தியவர் மற்றொரு ஒற்றனால் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒன்று சொன்னோன்னே உடனே நம்பக்கூடாது. அதையும் இன்னொரு ஒற்றன் மூலமா அறிந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்தது. வினை தூய்மை. ஓதல் வேண்டும் ஒளி மாண்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். ஓதல் வேண்டும் ஒளி மாண்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படின்னா வாழ்வில் உயர நினைப்பவர் வந்து புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். வாழ்வில் உயர நினைப்பவர்கள் வந்து புகழை கெடுக்கும் செயல்களை வந்து புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பணிக்கும் வினை. தாயின் பசினை அதாவது தாயோட பசியை கண்ட போலும் சான்றோர் பழிக்கும் செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது. சலத்தால் பொருள் செய்த மார்த்தால் பசுமண் களத்து நீர் பொய்தி ஏற்று. சலத்தால் பொருள் செய்த மார்த்தால் பசுமண் களத்து நீர் பொய்தீரற்று அப்படின்னா தீய செயலால் வந்து பொருள் சேர்த்து பாதுகாத்தோம்னா பச்சை மண் கண்ணுல நீர் ஊற்றி வைப்பது போன்றது. ஊமை அணி. அது ஒருத்தர் வந்து தீய செஞ்சு திருடிட்டு வந்து பொருள் சேர்த்து வச்சாங்கன்னா இப்ப பச்சை மண்கல்னா புதுசா செஞ்ச மண்கலன்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாம கலனும் சேர்ந்து கரைஞ்சு போயிடும். அதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்றாரு. அதிகாரம் பழைமைக்கு கீழே
விளைத்தகையான் வேண்டி இருப்பார் கொழுத்தகையார் கேளாது நற்பார் செய்யின். விளைத்தகையான் வேண்டி இருப்பார் கொழுத்தகையார் கேளாது நற்பார் செய்யின். நட்பின் உரிமையால் தன்னை கேட்காமலே ஒரு செயலை செய்யும் நட்பை பாராட்டுவோர் விரும்புவோர் அச்செயலுக்கு உடன்படுவார். அதாவது நட்பின் மிகுதியா நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட கேட்காமலே நம்ம பர்மிஷன் இல்லாமையே நமக்கு ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா சரி என்ன பண்றது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறது தான் இங்க வள்ளுவர் விளக்கியிருக்காரு. அடுத்தது தீ நட்பு. தீ நட்பை பத்தி சொல்லியிருக்காரு. கனவிலும் இன்னாது மண்ணே வினைவேறு சொல்வேறு பட்டாளர் தொடர்பு. கனவிலும் இன்னாது மண்ணே வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட வச்சுக்கிட்ட நட்பு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. கனவிலும் நம்மளுக்கு துன்பம் தரு அப்படிங்கிறாரு. கனவு கண்டா கூட துன்பம் தான் வரும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பேதமை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வைக்கப்படாம தக்கவற்றை நாடாமையும் பிறரிடம் அன்பு இல்லாமையும் எதனொன்றையும் பாதுகாக்காமல் இருப்பது யாரோட செயல் அப்படிங்கிறான்னா பேதைகளோட செயல். தகாத செயலுக்கு அதாவது நம்ம தப்பு செஞ்சுட்டா வெக்கப்படாம இருக்கிறதும் நான் சரியானதை செய்யாம இருக்கிறதும் பிறரிடம் அன்பு இல்லாம இருக்கிறதும் எதையும் ஒன்றும் பாதுகாக்காம வச்சுட்டு இருக்கிறவங்களோட யாரோட செயல் அப்படின்னா பேதைகளோட செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். ஓதி உணர்ந்தும் பிறர் உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படின்னா படித்ததை உணர்ந்தும் உணர்த்தியவற்றை மற்றவர் கூறியும் அதன்படி செயல்படாதவர்கள் போல யாரும் இல்லை. பேராதவர் முட்டாள் மாதிரி யாரும் இல்லைங்க. அதாவது அவனும் செய்ய மாட்டா சொன்னாலும் செய்ய மாட்டா கேட்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதான் செய்யவும் மாட்டா சொன்னாலும் கேட்கவும் மாட்டா அது பேதையர்களோட செயல் அது முட்டாள்களோட செயல் அப்படின்னு வள்ளுவர் கண்டிக்கிறாரு. அடுத்து பார்க்கலாம். இதோட புக் பேக்கு. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். தர்மர் மணக்குடுவர் தமந்தர் நச்சர் பருதி மேலர்கள் திருமலையார் மல்லர் பரிபேரன்மார் கலிங்க பதின்மரால் திருக்குறள் முக்காலத்தில் உரை எழுதப்பட்டது. இவ்வுரையில பரிமேலர்கள் உரையே சிறந்தது. இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால பார்க்கலாம். அடுத்தது பாடலுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறி. ஆண்டில் இளையவென்றால் அந்த அகந்தையினால் ஈண்டு இங்கு இகழ்ந்தென்னை ஏனனம் செய் மாண்பற்ற காருயிர் போல உள்ளந்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்ன புயல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருக்கு. இதுக்கு சரியான குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தம் தகுதியால் வென்று விடல். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தம் தம் தகுதியால் வென்று விட. நல்ல வசதியும் வாய்ப்பு இருக்கிறது என்றெண்ணி இவர் தீங்கு செய்தால் இவர் நம்மை என்ன செய்ய முடியும் என்று இருமாப்பு கொண்டு தீங்கிழைந்தவர்களையும் பொறுமையால் வெற்றி காண வேண்டும் அப்படிங்கிறத இந்த குறளோட பொருள். ஓகே. சுமண் களத்து நீர் பொய்தி ஏற்று அப்படின்னா சுடாத மண் களத்தில் நீர் ஊற்றி வைப்பது போன்றது. தத்தம் கர்மமே கட்டளை கண் அப்படின்னா ஒரு செயல்பாடுகளை உரசி அறியும் உரைக்கல். அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும்னா அவ்வளவு பெருமை உண்டாகும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். தீரா இடம்பை தருவது என்ன அப்படின்னா ஆராயாமல் ஐயப்படுவதுதான் என்ன அப்படின்னா தீராத இடம்பை தருவது. அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறளை பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனிச்சம் குவளை மலர்கள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் என்னன்னா அனிச்சம் குவளை மலர்கள். திருக்குறள் நெருஞ்சி பழம். நெருஞ்சி பழம் தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குன்றிமணி விதை. இதுதான் திருக்குறள் இடம்பெறுது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன அப்படின்னா குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படிங்கிறது அதிகாரம் திருக்குறளில் 2 தாட்டி வந்திருக்கு. அடுத்தது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனை மூங்கில். பனை மரத்தை பத்தியும் மூங்கிலை பத்தியும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் முதல்ல உரை எழுதியவர் யாரு அப்படின்னா மணக்குடவர். மணக்குடவர் தான் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் யாரு அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள்ல கோடி அப்படிங்கிற சொல் 7 இடங்கள்ல வந்திருக்கு. கோடி அப்படிங்கிறது 7ம் 7 அப்படிங்கிற சொல் 8 குறள்பாக்களையும் வந்திருக்கு. கோடி அப்படிங்கிற சொல் 7 இடத்துலையும்
ஏழு அப்படிங்கிற குறள் வந்து 8 அது 7 அப்படிங்கிற சொல் வந்து 8 குறள்பாக்களிலும் எழுத்தாடப்பட்டிருக்கு. திருக்குறளை வந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே. அகழ்வாய்வுனா எக்ஸ்கல்வேஷன், நடுக்கல்னா ஹீரோ ஸ்டோன், புடைப்புச் சிற்பம்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், கல்வெட்டில்னா எபிகிராஃபி, பண்பாட்டு குறியல்னா கல்ச்சுரல் சிம்பல்ஸ், பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். ஜஸ்ட் பார்த்துக்கலாம், நான் இதில் இருக்கிறங்காட்டி சொல்கிறேன். இதுக்குன்னு தனியாக வீடியோ அடுத்து பார்க்கலாம். இங்கிலீஷ் டேர்ம் புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு கீழே. புல்லறிவாண்மை. ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவோர் நோய். ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவோர் நோய் அப்படின்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாக செய்யாமல் இருப்பவன் உயிர் வந்து சாகும் வரைக்கும் உள்ள நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாக செய்யாமல் இருப்பவனோட உயிர் வந்து சாகும் வரைக்கும் உள்ள நோய். அடுத்தது காணாதான் காட்டுவான் தான் காணா, காணாதான் கண்டதாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டதாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் வந்து அறிவில்லாதவனாக மாறிவிடுகிறான். அறிவில்லாதவனுக்கு அவனுக்கு தெரிந்த வரையில் அறிவுடையவனாய் தோன்றுகிறான். இப்ப முட்டாள்களுக்கு போய் நாம அறிவுரை சொன்னோம்னா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான், நம்ம தான் வந்து முட்டாள் மாதிரி அவனுக்கு தெரியும். அதனால அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்றவங்களை வந்து அவனை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் அப்படின்னு திருவள்ளுவர் இங்க எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இகல். இகல் அப்படின்னா இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்தில் வந்து மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால்தான் இன்பத்தில் இன்பம் பெறலாம். மனக்கசப்பு அப்படிங்கிற மோசமான துன்பம் மறைந்தால்தான் இன்பத்தில் இன்பம் பெற முடியும். குடுமை. அடுக்கிய கோடி பெருகினும் கூடி பிறந்தால் குன்றுவ செய்தல் இலார். அடுக்கிய கோடி பெருகினும் கூடி பிறந்தால் குன்றுவ செய்தல் இலார். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில பிறந்தவர்கள் வந்து தவறு செய்வது இல்லை. கோடி பொருட்கள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் வந்து தவறு செய்ய மாட்டார்கள். அடுத்தது சான்றாண்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னா ஏகதேச உருவக அணி வந்து இந்த குறளை பயின்று வந்திருக்கு. பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும். பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவத்தை என்றதும் இரக்கமும் உண்மையும் சான்றோருக்குரிய தாங்கும் தூண்கள் ஆகும். பிறரிடம் அன்பு காட்டுறது, பழிக்கு வந்து நான்றது, சமத்துவமாக என்றது எல்லோரும் சமத்துவம் அப்படின்னு இரக்கம் விடுறதும் உண்மையாக இருக்கிறதும் வந்து சான்றோருக்குரிய தாங்கும் தூண்கள் ஆகும் அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு. அடுத்தது ஆற்றுவார் ஆற்றார் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செல்பவர் வந்து ஆற்றல் பணிவுடன் நடத்த வேண்டும், அதுவே சான்றோரையும் பகைவருக்கு நட்பாக்கும் கருவி. அதாவது செயல் செய்பவர் வந்து ஆற்றல் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், அதாவது சான்றோரைய வந்து பகைவரையும் நட்பாக்கும் கருவி அதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊழி பெரியினும் தம்பெயரை சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஊழி பெயரினும் தன்பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர்கள் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார்கள். ஏகதேச உருவக அணி. இதுவும் வந்து ஏகதேச உருவக அணி. அடுத்தது நான் உடைமை. நான் உடைமை. பிறர் நாண தக்கது தான் நாண ஆயினும் அறம் நாண தக்க உடைத்து. பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் வந்து வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறாரு. பிறர் நாணத்தக்க தான் நாண ஆயினும் அறம் நாணத்தக்க உடைத்து. அடுத்தது உழவு. கலண்டும் ஏற்பின்னும் உலகம் ஆதலால் உளுந்தும் உழவே தலை. பல தொழில்களால் ஏங்கினாலும் உலகம் வந்து ஏருக்கு பின்னாலே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சேர்ந்தது. எல்லாம் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அது பின்னாடி வேளாண்மைக்கு பின்னாடி தான் போகும், அதனால வலிந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் வேளாண்மையே சிறந்தது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுவார் உலகத்தால் அணி அதற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார் அணி அகற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவர்களை வந்து உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி. மற்ற தொழில் செய்பவர்களையும் வந்து உழவரே தாங்கி நிற்பதனால வந்து அவரே உலகத்துக்கு அச்சாணி. உலகத்துக்கு அச்சாணி யாரு அப்படின்னா உழவர்கள் தான் உலகத்துக்கு அச்சாணி. இந்த குறளை ஏகதேச உருவக அணி வந்து பயின்று இருக்கு. அடுத்தது பொருத்துதல். பகைவரை நட்பாக்கும் கருவி என்ன அப்படின்னா மாற்றாரை மாற்றும் படை. பகைவரையும் நட்பாக்கும் கருவி வந்து மாற்றாரையும் மாற்றாக்கும் படை. தெரிந்த அளவில் அறிவுடையதாய் தோன்றும் கண்டதாம் தான் கண்டவாறு. அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போடும் அரண் ஆன தக்க உடைத்து.
அடுத்தது 5 சால்புகளில் 2 என்னது? நாணமும் இரக்கமும். 5 சால்புகள் 2 நாணமும் இரக்கமும். அடுக்கி கோடி பெரியதனும் குன்றுவர் செய்யாதவர் வந்து கூடி பிறந்தவர். அடுக்கி கொடுத்தாலும் உயர்குடியில பிறந்தவங்க வந்து தவறான செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படிம்பார். அடுத்து ஊழி பெயரினும் தன் பெயரார் சான்றாண்மை உடையவர். ஊழி பெயரினும் தன் பெயராதவர் சான்றாண்மை உடையவர். சாகும் வரை உள்ள நோய் என்ன அப்படின்னா புல்லறிவுடையாரை. சொன்னாலும் செய்ய மாட்டான், அவனும் செய்ய மாட்டான், சொல்றதையும் செய்ய மாட்டான். காணாதான் காட்டுவான் அப்படின்னா காணாதன் அப்படிங்கிறது யாருன்னா அறிவில்லாதவன். அடுத்தது 10th திருக்குறள் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தையே உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும். உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒழுக்கம். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் வந்து மேன்மையை அடைவார்கள். ஒழுக்க தவறுகள் வந்து அடையக்கூடாத பணிகளை அடைவார்கள். ஒழுக்கமா வாழ்றவங்க மேன்மையை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடிய பணிகளை அடைவார்கள். உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதர். உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவில்லாதவர். உலகத்தோடு ஒத்து வாழாதவர்கள் வந்து கல்லாதவர்கள், பல நூல்களை கற்றிருந்தும் அவர்கள் அறிவில்லாதவர்கள் தான் கருதப்படுவர் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். மெய் உணர்வு. எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அரிது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினால தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை கண்டறிவதே என்னது அப்படிங்கிறது அறிவு அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய். இது முக்கியமான திருக்குறள் தான். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய். ஆசை சினம் அறியாமை மூன்றும் அழிந்தால்தான் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். ஆசை சினம் அறியாமை ஆகிய 3 அழிந்தால்தான் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். அடுத்த குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளல். பேறுகளுள் அதாவது கிடைத்ததற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்ன அப்படின்னா பெரியாரை போற்றி தன் துணையாக்கி கொள்றது. கிடைக்கக்கூடிய பெரிய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள்ல மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா பெரியவங்களோட துணையை நாம பெற்றிருப்பதே ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாயினும் கெடும். குற்றங்களை கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியார் துணை இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் என்ன அப்படின்னா பகைவரே வேண்டியதில்லை, அவனாலேயே அவன் கெட்டு போவான் அப்படின்னு சொல்லுகிறார். இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாதானும் கெடும். அடுத்த குறள் பல்லார் பகை கொளாலின் படுத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொள்ளலினும் படுத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீங்கு தருபவரை நற்புடையோரின் நற்பை கைவிடுதல். பல மடங்கு தீமை தருவதும் நற்பண்புடையோரின் நற்பை கைவிடுதலும் ஆகும். அதாவது தான் ஒருவனா நின்று பல படைகளை மேற்கொள்ளுவரோட 1000 பேரோட போர் செய்யறவனோட மோசமானது எது அப்படின்னு சொல்றாருன்னா வள்ளுவர் நற்பண்புகளோட நல்லவங்களோட நட்பை வந்து கைவிடுறது. நல்லவங்களோட வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கைவிடுறது வந்து ஒருத்தனே சேர்ந்து 1000 பேர்கிட்ட எதிர்த்து போராடுறதுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வேரோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவே. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வந்து வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபாடு செய்வதற்கு நிகரானது. இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி ஓமை அணி. அடுத்தது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடு அப்படின்னா தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் வந்து தன் நாட்டை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. டெய்லி நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளாதவரோட மன்னனோட ஆட்சி சீக்கிரம் இழந்து விடுவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள் கண்ணோட்டம். பண்ணெண்ணாம் பாடற்கியற்பின்று கண்ணெண்ணாம் கண்ணோட்ட கண். பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன், அதுபோல இரக்கம் இல்லாவிட்டா கண்களால் என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. இதுல வந்து எடுத்துக்காட்டு கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குறுமை உடைத்த உலகு.
கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குறுமை உடைத்து உலகு. நடுநிலையாம கடமை தவறாம இரக்கம் காட்டுபவர்கள் வந்து இவ்வுலகமே உரிமையுடையது ஆகும். நடுநிலை தவறாம இரக்கம் காட்டுபவர்களுக்கு வந்து இந்த உலகமே சொந்தமாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். பெயர் கண்டும் நஞ்சுண்டமையார், அதாவது பெயர் கண்டு நஞ்சுடைமையார் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். பெயர் கண்டும் நஞ்சுடைமையார் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் வந்து பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சு கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர்கள் ஆவர். அதாவது நல்ல குணம் இருக்கிறவர்கள் வந்து பிறர் வந்து நஞ்சை கொடுத்தாங்க கூட அதை சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது ஆள்வினை உடைமை. அருமை உடைதென்றால் சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைதென்றால் சாவாமை வேண்டும் முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடைந்திருக்க வேண்டும். அச்செயல் முயற்சியுடன் முடிப்பதே பெருமை தரும். ஒரு செயலை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சோர்வா இருக்கக்கூடாது. அந்த செயலை வந்து முயற்சிகளை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு பெருமை தரும் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்தது தாளாமை என்னும் தகைமைக்கண் தாங்கின்றே வேளாண்மை என்னும் சிறக்கு. தாளாமை என்னும் தகைமைக்கண் தாங்கிற்றே வேளாண்மை என்னும் சிறப்பு. தாளாமை என்னும் தகைமைக்கண் தாங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கே. விடாமுயற்சி என்ற உணவு கொண்டவர்கள்தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடாமுயற்சி கொண்டுட்டு இருக்கிறவங்கனாலதான் பிறருக்கு உதவ முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மையை புகுத்தி விடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே சேர்ந்து வரும். பொறியின்மை யாருக்கும் பழி அற்றறிவரி தாழ்வினை இன்மை பழி. பொறியின்மை யாருக்கும் பழி அற்றறிவரி தாழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பானோ அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதே இழிவாகும். அதாவது உடல்ல எந்த குறைபாடு இருந்தாலும் அது குறை கிடையாது. ஆனா தெரிந்து கொள்ளுவதை வந்து அதாவது அறிவுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாலேஜ் நம்ம இல்லாம இருக்கிறதே வந்து இழிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா தூணாற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளா நூற்றுபவர். இல்லாமல் முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர். சோர்வில்லாம முயற்சி செய்வர்கள் வந்து இடையூறாக வரும் முன்வினையை கூட தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நன்றியில் செல்வம். கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் வந்து அடுக்கடுக்கா பல கோடி பொருட்களை பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை. பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் வந்து அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்களை பெற்றிருந்தாலும் அதனால பயன் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது நஞ்சு படாதான் செல்வம் நடு ஊருக்குள் நஞ்சு மரம் பழுத்தற்று. நஞ்சு படாதன் செல்வம் நடு ஊரின் நஞ்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாமல் ஒருவரால் விரும்பப்படாதவரால் பெற்ற செல்வம் வந்து ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்து போன்றது. ஊமை அணி. பிறருக்கு உதவி செய்யாமலும் ஒருவருக்கும் விருப்பப்படாமலும் இருக்கிறவரோட செல்வம் வந்து நடு ஊருக்குள் இருக்கிற நஞ்சு மரம் போன்றது. அடுத்தது நஞ்சு படாதவன் பொருள் என்ன? பிறருக்கு உதவி செய்யாதவர் உதவாதவன். பொறுத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது அப்படின்னா உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னா ஊடு நடுவில் நஞ்சு மரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அமைவர் அப்படின்னா ஒழுக்கத்தன் எய்துவார் மேன்மை. அடுத்தது எய்துவார் எய்தா பழி. குரல் பொருத்தும் வாய்ப்பாடு என்ன? கூவிலம் தேமா மலர். இதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். அடுத்தது 10th திருக்குறள் தான். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை எழுதணும். உயிரினின் மேலானது எது அப்படின்னா ஒழுக்கம். ஒழுக்கம் உடையவர் வந்து மேன்மை அடைவார். உண்மையான பொருளை காண்பது அறிவு. உலகத்தோடு பொருந்தி வாழ்வது அறிவுடையவர். உலகத்தோடு பொருந்தி வாழ இயலாதவர் வந்து அறிவுடையவர். இதுல வந்து இதுதான் வந்து பொருந்தாத இணை. பொருந்தாத இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அழிக்க வேண்டியவை ஆசை சினம் அறியாமை. கரெக்டு. பெரியாரை துணையாக்கி கொள்ள வருது பெரும்பேறு. நஞ்சை கொடுத்தாலும் உண்டு பண்பாளர் வந்து பிற நன்மையை கருதுபவர் வந்து ஆராயாத மன்னர் வந்து நாட்டின் வளத்தை பெருக்குபவன் அப்படிங்கிறது தவறு. அடுத்தது நஞ்சு படாதவன் செல்வம் நடு ஊரில் நஞ்சு மரம் பழுத்தற்று. குறள் பயின்று வரும் அணி ஓமை அணி. உயிரினும் மேலாக கருது பாதுகாக்க வேண்டியது என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பதில் அமைந்துள்ள நயம் வந்து எழுதுகை
பெரியோரை பேணி தமராக கொணல். இதில் தமர் என்பது வந்து துணை. முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். இதில் இன்மை அப்படிங்கிறது வறுமை. அடுத்த திருக்குறள் 10th யூனிட் 6. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்து செயலை செயல்பவரே நல்ல அமைச்சர் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிந்தார் ஆழ்வினையோ மாண்ட அமைச்சு. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிந்தால் ஆழ்வினையோ டைத்துடன் மாண்ட அமைச்சு. மன வலிமையும் குடிகளை காத்தலும் ஆட்சி முறைகளில் கற்றலும் நூல்களை கற்றலும் விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே சிறந்த அமைச்சர் என்கிறார். மன வலிமையும் குடிகளை காக்கிறது, ஆட்சி முறையை கற்றது, நூல்களை கற்றல், விடாமுயற்சி எல்லாம் 5ம் உள்ளவர் தான் யாருன்னா சிறந்த அமைச்சர். மதிநுட்பமும் நூலோடாறு கதிநுட்பமும் யாவுள முற்றிபவை. மதிநுட்பமும் நூலோடற்கு கதிநுட்பமும் யாவுள முற்றிபவை. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்தவித நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க இயலாது. எந்த சூழ்ச்சியும் அவர் முன்னாடி செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. செயற்கை அறிந்ததா கடைந்தும் உலகத் தியற்கை அறிந்த செயல். செயற்கை அறிந்து கடைந்தும் உலகத் தியற்கை அறிந்த செயல். ஒரு செயலை செய்வதற்கு முறைகளை நூல்வழிகளை அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்படப்படும். என்னதான் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜோடு செய்யணும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பொருள் செயல் வகை. பொருளில்லாதை பொருளாக செய்யும் பொருளில்லாதில்லை பொருள். பொருளில்லாரை பொருளாக செய்யும் பொருளல்லாதில்லை பொருள். ஒரு பொருளை மதிக்கத்தக்கவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த செல்வம் வேறு இல்லை. சொற்பொருள் பின்வரும் நிலை எண்ணி. பொருளை மதிக்கத்தக்கவரையும் மதிப்புடைய செய்வது வந்து செல்வம் தான், அதை தவிர வேற சிறந்த செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொற்பொருள் பின்வரும் நிலை எண்ணி. அடுத்தது அரணீனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமையற்று சேர்ந்த பொருள் வந்து ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். நல்ல வழியில சேர்த்த பொருள் தான் வந்து ஒருக்கு நல்லதும் கிடைக்கும், அதனால இன்பமும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பொருளாகும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். மற்றவர்களின் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அதாவது மற்றவங்க மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம துன்புறுத்தி சம்பாதிக்கவங்களோட பொருளை வந்து நம்மளும் வாங்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். குன்றேறிய யானை போர் கண்டற்றால் தன் கை குண்டேறிய யானை போர் கண்டற்றால் தன் கை பொன்றொற்றாக செய்வான் விலை. தன் கை பொன்றொற்றாக செய்வான் விலை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போற காப்பது போன்றது அப்படின்னு ஓமை அணியை வந்து இந்த குறள்ல பயன்படுத்தி இருக்காரு. செய்க பொருளை செருநார் செருகற்கும் எய்தியற்கு உரியதில். செய்க பொருளை செருநார் செருகற்கும் எய்தற்குரியதில். ஒருவர் ஒரு பொருளை ஈற்ற வேண்டியும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறும் இல்லை. ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அப்படின்னாலும் அவர் பகைவருக்கு வெல்றதுக்கு கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. கூடா நட்பு. தொழுகை உள்ளம் படையெங்கும் ஒன்னார் அழுதற் கண்ணீர் அனைத்து. தொழுகை உள்ளம் படையெடுக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர் வந்து தொழுது நிற்கும் கையின் உள்ளம் கொலைக்கருவி மறைந்து இருக்கும், அதுபோல அவர் அழுத கண்ணீரில் உள்ளம் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்று வள்ளுவர் வந்து கூறுகிறார். அப்புறம் பகைவர் முன்னாடி ஒன்றும் இல்லாமல் கையை கூப்பி நின்றுட்டு இருக்கிறவங்க பின்னாடி கூட கத்தி வச்சிருப்பான். அதே மாதிரி சும்மா வெட்டி கண்ணீர் வடிப்பாங்க, அவங்க பின்னாடி வஞ்சக குணம் மறைந்திருக்கும் அப்படின்னு வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். அடுத்தது பகை மாட்சி. அன்பிலால் ஆன்ற துணையின் தான் துவான் என்பரியும் எய்திலான் துப்பு. அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் துவான் என்பரியும் ஏதான் துப்பு. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருத்திய துணை இல்லாமலும் வலிமையினால் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை வந்து எதிர்கொள்வார் அப்படிங்கிற. அதாவது சுற்றத்தார்கிட்ட இருக்கிறவங்கிட்ட அவங்களோட வலிமையும் அவங்களோட நட்பும் இல்லாம இருந்துட்டு இருக்கிறவர் வந்து பகைவரோட வலிமையை எப்படி தெரிஞ்சுக்குவாரு, தெரியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அஞ்சும் அறியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியான் பகைக்கு.
அஞ்சும் அறையான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எளியான் பகைக்கு. மனதில் துணிவு இல்லாதவரார் அறிய வேண்டியவற்றை அறியாமலும் பொருந்தும் பல்லும் இல்லாமலும் பிறருக்கு கொடுத்து உதவாமலும் இருந்தால் எளிதில் பகைவருக்கு ஆற்பட நேரிடுமாமா. மனதுல துணிவும் இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்காம பொருந்தும் பண்பு அப்படின்னா நல்ல பண்புகளை பெற்றிருக்காம இருந்தாருன்னா அது போக மற்றவங்களுக்கு கொடுக்கிற பண்பும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களே பகைவர்கிட்ட மாட்டி அழிவாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கூடி செயல் வகை. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் மெனவிரண்டும் நீள்வினையால் நீளும் குடி. ஆள்வினையும் ஆன்ற அறிவும் மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல். இவரெண்டையும் விடாமல் பின்பற்றுவர்களே கூடி உயர்ந்து விளங்கும். விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றல் ரெண்டையும் பின்பற்றுவர்களுடைய குடி உயர்ந்து விளங்கும். குற்றம் இலனாய் கூடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இலனாய் கூடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உணர செய்து வாழ்பவரையே உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவார்கள். அடுத்த குறள். இன்மையின் இன்னாத தியாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாது. இன்மையின் இன்னாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமை போன்று துன்பம் தருவது எதுவென்றால் அது வறுமையே ஆகும். ஒருவருக்கு வறுமை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த குறளை பயன்பெற்றிருக்கிற அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்த குறள். இரவு. கடப்பிடம்பை இல்லாதரை காணினும் நிடப்பிடம்பை எல்லாம் ஒருங்கு கெடும். கரப்பிடும்பை இல்லாதரை காணினும் நிடப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும். தம்மிடம் பொருளை மறைத்து வைத்தால் என்னும் துன்பம் தளராத நல்லாரை காணினும் வறுமையின் கொடுமை முழுவ கெடும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத மறைச்சு வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்ற தங்கிட்ட இருக்கிறதையும் பிறருக்கு கொடுக்குறாங்க பாரு, அந்த மாதிரி நற்பண்பு இருக்கிறவங்களை கண்டா வறுமையும் ஓடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். இகழ்ந்தெல்லாதவரை காணினும் மகிழ்ந்துள்ளம் உள்ளூர் துவப்ப துடைத்து. இகழ்ந்தில்லாதவரை காணினும் மகிழ்ந்து உள்ளம் உள்ளூர் துவப்ப துடைத்து. இகழ்ந்து ஏளன செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளமே மகிழ்ந்து பொங்கும். அதாவது நம்மகிட்ட கேட்டு வரவங்களை இகழ்ந்துட்டு இருக்காம இந்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்கறவங்களை பார்த்தா இறப்பவரின் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். கயாமை. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டதில். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டதில். கயவரும் மக்களை போலவர்களே இருப்பார்கள். கயவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒற்றுமையை போல வேற ஒன்றும் நான் கண்டதில்லை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதாவது கெட்டவங்களுமே மக்களும் கயவர்களும் ஒரே மாதிரி அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டா தேவர்களும் போலவே கயவர்களும் தாம் செஞ்சவற்றையெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க, நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படுவோர் கீழ். சொல்ல பயன்படுவார் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்பவரே யாரு அப்படின்னா சான்றோர். கரும்பை போல பிழிந்தால்தான் பயன்படுபவர் யாரு அப்படின்னா கயவர்கள். இதுல பயன்படுத்திருக்க உமை என்ன அப்படின்னா உமை அணி. அடுத்தது பொருளாதாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாதில்லை பொருள். இக்குறளில் பயின்று வந்திருக்கும் அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. குன்றேறிய யானை போர் கன்றற்றால் தன் கைதொல் கொண்டு செய்தான் வினை அப்படின்னா இது ஓமை அணி. இந்த குறள்ல சிறந்த அமைச்சருக்குரிய குணநலங்கள் எத்தனை அப்படின்னா 5. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல். இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவர் குடி என்னன்னா உயர்ந்து விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த திருக்குறள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஒரே நாளில் எல்லாம் படிக்கிறது வேண்டாம். நாளைக்கு 11th 12th முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.